கைஸ் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப இன்றியமையாத ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த டைம். சரிங்களா? இப்போ வந்து எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப், சரிங்களா, அதாவது புக் போல்ட் அப்படிங்கிற இந்த ஆப்பு நம்மளோட டைம் வந்து ரொம்ப குறைச்சிருது. அதாவது டைம் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப குறைச்சிருது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு டைம் ரொம்ப அதிகமாக வந்து ரிசர்ச் பண்ணுறதுலையே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து நிச்சு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு எப்படி வந்து எஃபெக்டிவாக வந்து டூலும் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த நான் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கிற லிங்க்ல நீங்கள் பை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு 20% ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பை பண்ணுற மைண்ட் செட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது கிளியர் அண்ட் கட்டாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அண்டு வாங்க நான் உங்களுக்கு அந்த புக் போல்ட் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஃபார் த புக் போல்ட். அதாவது ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னு இருக்கும் அண்ட் கிரியேட்டுன்னு இருக்கும். ஸோ ரிசர்ச்சுங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இது ரிசர்ச்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெனுவில் வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ். ஸோ டுட்டோரியல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு அதாவது ப்ராடக்ட் சர்ச், செல்லரு, இதில் இருக்கிற இந்த மெனுவில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மெனுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருக்கக்கூடிய எல்லா மெனுவையும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ டுட்டோரியல்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட்டில் எனக்கு ஒரு பர்டிகுலரான ஏரியா ரொம்ப பிடிக்கும். அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பர்டிகுலராக வந்துட்டு ஒரு கீவேர்ட் போடுறீங்க. அந்த கீவேர்டில் வந்துட்டு எது மாதிரியான ப்ராடக்ட், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ நல்லா எது மாதிரியான புக்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ப்ராடக்ட்டுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சர்ச் ப்ராடக்டில் போயிட்டு நான் வந்து 2025 அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். இப்போ சர்ச் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இயரில், அதாவது இந்த கீவேர்ட் போட்டோன்னே ஸோ இப்போ இது வந்து 2025 இது டைட்டில் வந்துடுது. இதில் வந்து பேக் அண்ட் கீவேர்ட்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க 1, 2, 3. ஸோ இப்போ இது ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிச் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் நல்லா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு 2021 அப்பயே வந்துட்டு புக் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் இது கொஞ்சம் ரீசெண்டாக வந்து November 12 அன்னைக்கு போட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? விக்டு காம்போசிஷன் நோட் புக் அப்படிங்கிறது. ஸோ இது நான் என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே எடுத்து போட்டுட்டு என்டர் அடிப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ 597 புக்ஸ் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா இதோட மற்ற புக்ஸோட கீவேர்ட் ரேங்கிங் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ ரொம்ப கம்மியான ரேங்கிங்கில் இருந்ததுன்னா இம்மீடியட்டாக இந்த புக்கை நான் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ காம்போசிஷன் நோட் புக் போடுறவங்களுக்கு இது வந்து இந்த நிச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ரிவீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் இமீடியட்டாக இந்த விக்டு காம்போசிஷன் நோட் புக் வந்துட்டு இமீடியட்டாக போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரொம்ப கம்மியான புக் தான் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா இமீடியட்டாக சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு டூல். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம போனோம்னா இந்த கீவேர்ட் போட்ட உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லிஸ்டட் வந்துடும். இதுலேருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த கீவேர்டு வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா, அதே சேம் டைம் காம்படிஷன் கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே அதில் வந்து காம்போசிஷன் நோட் புக் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த மாதிரி புக் போடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற மெனுவில் பார்த்தீங்கன்னா செல்லர் அப்படின்னு இருக்குது. ஸோ செல்லர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செல்லர் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து செல்லர் நேம் கேட்குது. இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜேடி ப்ரெஸ் அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணி இதில் போட்டுக்கிறேன். சரிங்களா? போட்டுட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ அவங்க வேற ஏதாச்சும் புக்கு வந்துட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் எங்களோட நேம் மட்டும் கொடுத்து அந்த கீவேர்ட்ஸில் கொடுத்த உடனே மற்ற புக்ஸ் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ரேங்கிங்கில் இருந்துச்சுன்னா அந்த புக்ஸோட நிச்சு எப்படி எந்த அளவுக்கு காம்படிஷனாக இருக்கா,
எந்த அளவுக்கு புக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து செல்லரோட ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட், எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் மெனு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் போல்ட்டில் எனக்கு வந்து பிடிச்ச மெனு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு தான். சரி. ஸோ க்ளவுடுக்கு வந்து எதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே க்ளவுட் போயிட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நோட் புக்கே கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ சர்ச் கொடுத்த உடனே இப்போ வந்துட்டு எது மாதிரியான புக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, நோட் புக்கில் மட்டும் நம்ம போகணும், நம்ம வந்து நம்மளோட புக்ஸை வந்துட்டு அது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற புக்ஸ் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்கிற புக்ஸ் வந்து எடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் புக் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் வந்து இந்த புக்கு வந்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி புக்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ரொம்ப அதாவது ஸ்பெஷல் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து புக் ஸ்கவுட்டு. ஆக்சுவலாக புக் ஸ்கவுட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஎஸ்ஐஎன் நம்பர் போட்டிங்கன்னா அதோட பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎஸ்ஐஎன்ல வந்து அந்த அளவுக்கு வந்து இதை இம்பார்ட்டன்ஸ் நான் இதில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதில் வந்து கொடுக்கறது வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் கிளவுட், இது ரெண்டுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஸோ ஏஎஸ்ஐஎன் வந்து ஜஸ்ட் நம்ம இதில் கோத்ரூ பண்ணுறது வந்து ஜஸ்ட் எத்தனை எது புக்கு வந்து ரேங்கிங் இந்த கீவேர்டில் இது வந்து ரேங்கிங் ஆகிட்டு இருக்கு, ரெண்டாவதா இந்த கீவேர்டு வந்து ரேங்கிங் ஆகிட்டு இருக்கு இந்த புக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நான் மேக்ஸிமம் இந்த இது நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் நான் வந்து இதில் கோர்ஸில் நான் சொல்லியிருக்கேன் எது மாதிரி நான் வந்துட்டு பேக் அண்ட் கீவேர்ட்ஸ் நான் எடுப்பேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கோர்ஸில் சொல்லியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்து நீங்கள் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னோட கோர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரேட்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஃபேவரேட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸில் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து 2 டைப்பில் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதாவது கூகுள் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸும் இதில் பார்த்துக்க முடியும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸும் இதில் பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. இப்போ வந்து 2025 நோட் புக் அப்படின்னு சும்மா நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். சரிங்களா? சர்ச் கொடுத்த உடனே நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே வரும். இது பாருங்க, அமேசான் மோஸ்ட் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் மோஸ்ட் ட்ரெண்டிங் இதில் இருக்கிறது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அமேசான் நான் எப்பயுமே அமேசான் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ கேடிபி கேட்டகரி. ஸோ புக் போல்ட்டில் இருக்கக்கூடிய டிராபேக் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேடிபி கேட்டகரி. இதில் வந்து இவங்க அப்டேட் பண்ணாமே இருக்காங்க. ஸோ வர அப்கமிங் இயரில் வந்து டெஃபினட்டாக வந்து இவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பழைய கேட்டகரிஸோட லிஸ்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா? இது பழைய கேட்டகரிஸோட லிஸ்ட்லேயே இருக்கும். இது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கேடி ஸ்பை அப்படின்னு இருக்கு. இந்த கேடி ஸ்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து என்னன்னா காம்படிஷன் இருக்கா இல்லையான்னு. பட் நான் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடு ப்ராடக்ட் அண்டு இது 2 தான் மேக்ஸிமம் நான் இதில் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம வந்து புக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இன்டீரியரும் கிரியேட் பண்ணிக்கலாம், கவரும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபார் நோட் புக்குக்காக. சரிங்களா? ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? புக் போல்ட் ஸ்டூடியோ அப்படின்னு நான் கிளிக் பண்ண உடனே யூசர் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கிற அந்த இதுக்கு போயிடும். இப்போ வந்து டைரெக்டாக ப்ராஜெக்ட்டுக்கே போயிடுச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்து கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டுக்கே போயிடுச்சு. ஸோ இப்போ அதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருக்கிற மெனூஸ் மட்டும் நான் வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்துட்டு டிராயிங் வந்து இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த எலமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ சர்க்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இது மாதிரி எந்த எலமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த எலமெண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அதிகமான எலமெண்ட்ஸ் வந்துட்டு இதில் இருக்காது, ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து யூஸ்ஃபுல் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு டைட்டில் ஆட் பண்ணுறது. இதில் வந்து இந்த மேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம தேவையான இடத்துல நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டைட்டில், மல்டி லைன் டைட்டில். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்மளோட ஃபைல், சரிங்களா, அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் வரும். வேற ஏதாச்சும் நம்மள அப்டேட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இன்டீரியர். ஓகேங்களா, இந்த இன்டீரியர் தான் நான் வந்து இதுக்காக இந்த புக் போல்ட் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப டைம் வந்து சேவ் பண்ணுது. டைம் சேவ் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் வந்து இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் இன்டீரியர்ஸ் இருக்குது, சரிங்களா. பஸ்ஸுலுக்கும் இருக்குது, அதே மாதிரி நோட் புக்குக்கும் இருக்குது, நீங்கள் வந்து டாட் கிராஃபுக்கு இருக்குது. இது மாதிரி நல்ல வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைசன்ஸ், பெய்ட் சர்ச், கஸ்டம்ஸ் நிறைய டைப்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள், நோட் புக் இருக்குது, கேலண்டர் கூட இருக்குது, சரிங்களா. இது மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நீங்கள் வந்து புக் போடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து நிச்சும் ரிசர்ச் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்து நிச்சும் ரிசர்ச் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரும் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து கவரும் டிசைன் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ கவர் டிசைன் பண்ணுறதும் இந்த மாதிரியான இன்டீரியர்ஸ் கிரியேட் பண்ணுறதும் ஆல்ரெடி வந்து இந்த பஸ்ஸில் புக் ஓரியன்டாக நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் புக் இன்டீரியர் கிரியேட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வந்து இன்டீரியர்ஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது 2 எனேபிள் இல்லை. தென் இது வந்துட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. தென் இது வந்துட்டு வெர்டிக்கல் லைன், ஆட் ஹாரிசான்டல் லைன் அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அதாவது புக் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிச்சு வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். பஸ்ஸில் புக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். கவர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் புக்கு ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா. இது எல்லாமே அட்வான்டேஜ். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்டகரிஸ் இன்னும் அப்டேட் பண்ணலாம். சம் எலமெண்ட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ்லாம் நிறைய இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும். அண்டு இன்டீரியர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் புக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கலரிங் புக்ஸுக்கும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் அட்வான்டேஜாக இன்னும் நல்லாயிருக்கும், சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 50 புக்ஸ் இல்லை 30 to 50 புக்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நான் கிரியேட் பண்ண எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ண மாதிரி இந்த வீக்கு நான் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஆட்ஸ் ரிகார்டிங்காக நான் வந்துட்டு யூனிக்கான இன்ஃபர்மேஷன் நான் வந்துட்டு கோர்ஸில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் see you in the next video. Take care. Bye.